ஈஸ்வர் நகர்லேருந்து ரெட்டிப்பாளையம் அங்கே வந்து 2 பிஹெச்கே 72 லட்சத்துக்கு ஒரு பக்காவான நியூ 2 பிஹெச்கே ஹவுஸு சேலுக்கு இருக்குது. 1500 அடி சதுரடி பிளாட்டோட சைஸு, 1250 சதுரடி பில்டிங்கோட அளவு, கிட்டத்தட்ட 12 சதுரம் வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் ஃபீஸிங் பிளாட்டு. ரெட்டிப்பாளையம் எம்சி ரோட்டில் ஈஸ்வர் நகர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஹவுஸ் தான். ஸோ வெளியில் அவுட்ரு பார்த்தீங்கனாலே அதோடய லுக் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. நல்லா பேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு ஹைட் ஏற்றி ப்ராப்பராக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காலத்து ஸ்டைலில் ஒரு மாடர்ன் நியூ ஹவுஸாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் நல்லா தாராளமாக பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, ஒரு இனோவா நிற்கிற அளவுக்கு ஒரு தாராளமான ஒரு வெல் டிசைன்டு ஒரு கார் பார்க்கிங், வெல் ஃபினிஷிங் ஒரு கார் பார்க்கிங்கு. ஒரு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு நியூ அட்ராக்ஷன் ஸ்டைலிஷில் ஒரு கிளாஸி லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடப்பால் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே வந்து மோட்டர் சுவிட்ச் இருக்குது, 350 அடி போரு. லைட் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி கிரில்லு, தேக்கலான டோர்ஸு, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த டோர் டிசைன் பாருங்களேன், பக்காவாக சூப்பராக நல்ல ஒரு மாடர்னான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ கைப்பிடியுமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹால் பாருங்கள், ஒரு பெரிய ஹால், ஓகேங்களா. ஸ்ப்ரிட் லைட்டோட ஒரு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா சீலிங் ஒர்க் லைட்டிங்ஸோட இது டிவி ஏரியா பாருங்கள், பக்காவாக இருக்குது. சரிங்களா, இதுக்கு தாங்க காசு. நல்ல ஒரு இன்டீரியர் டிசைன்டு 2 பிஹெச்கே ஹவுஸ் ஃபார் ரெட்டிப்பாளையம் சேல். நல்ல ஒரு ஹாலு அண்டு 2 பிஹெச்கே ஹவுஸ் தான். இது ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு. இது எல்லாமே ஒயிட் கலர் டைல்ஸு நல்லா பெயிண்டிங் பண்ணி மேலே நல்லா ஸ்பேசஸ் எல்லாம் விட்டு கபோர்டு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சும்மா விடாமல் அதை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித்து அட்டாச் பாத்ரூம், இண்டியன் டாய்லெட்டு. அதோட டைல்ஸ் ஒர்க்குமே நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு டைல்ஸ், மேலே ஒரு டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கீழே கடப்பா அந்த மாதிரி மாற்றி பண்ணியிருக்காங்க. இதோ செகண்ட் பெட்ரூம், அதுலேயுமே அட்டாச் பாத்ரூம் தான். வாங்க பார்த்துருவோம். ஸோ இதில் எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப லைக் பண்ணது இந்த டிவி ஏரியாவும் மேலே இருக்கிற அந்த இதுவும் தான். சரிங்களா, இது பூஜை ரூமு, அதுவுமே நல்லா கீழே திங்ஸ் வைக்கிற மாதிரி மேலே சாமி இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. சரிங்களா, ரோடு என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட்டில் ஒரு வீடு, ரைட்டில் ஒரு ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு அப்படியே வருதுங்க. சரிங்களா, கபோர்டு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் குட்டியாக இருந்தாலுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக அப்படியே நல்லா பாருங்கள். ஒரு ஹோட்டல், ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு தங்குற ஹோட்டலோட ரூம் மாதிரியே அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு லக்ஸரியாக நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி குட்டி வீடாக இருந்தாலும் பக்காவான பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நேரில் வாங்க, வீடு பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த கிச்சன் பாருங்களேன், நல்ல ஒரு மெட்டீரியல், பிராண்டட் மெட்டீரியல், ஸ்டீலில் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ராப்பராக ஒவ்வொரு டிசைனில் பார்த்து ப்ராப்பராக கிச்சன் வந்து கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கேஸ் வைக்கிற இடங்க. மேலேயுமே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் தான்
பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாமே கபோர்ட் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து டைல்ஸு ஒட்டியிருக்காங்க. சரிங்களா, ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சைடு. ஸோ பேக் சைடு வந்து வீடெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு ஆள் நடக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்ருக்காங்க. சரிங்களா, இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணுறதுனால பண்ணலாம். ஒரு செடி மரங்கள் இந்த மாதிரி வைக்கிறதுனால வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஹவுஸ். ஸ்டெப்ஸ் எல்லாமே பெயிண்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீலில் இல்லாமல் கைப்பிடி சுவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நல்ல ஒரு வால் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூலிங் டைல்ஸ் வந்து மேலே ஃபுல்லாகவே பதிச்சிருக்காங்க. வீடு எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் ஹைட் ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ தண்ணி நல்லா ப்ரெஷராக கிடைக்கும். சுற்றி வீடு தாங்க. சரிங்களா, பயப்படுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சுற்றி வீடு நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நேரில் பேசுனீங்கன்னா, நேரில் வீடை பார்த்துக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு லைக் கிடைக்கும். ஸோ நேரில் வாங்க, ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ.